4 ट्रिलियन की अर्थव्यवस्था में ना पढ़े लिखों का ही जीवन संवरा है। इस पे इतराइए मत। अभी भी ग्रामीण भारत में जीवन नरक है। हम किसी के पैसे पे नहीं पड़ रहे, हम इस देश के कार्यदाता हैं, लेकिन सिस्टम के सताए हुए हैं। सबकी बात होती है, हमारी बात नहीं होती, क्योंकि हमें बांट दिया जाता है धर्म, जाति और राजनीति में। अगर यही सरकार एक नारियल पानी लाती, यूपीए ने अन्ना जी को नारियल पिला दिया, इंदिरा जी ने इनके पिताजी को पिला दिया। வணக்கம். இந்தியாஸ் நியூ சென்சேஷன் ஆர் இன்டர்நெட் நியூ சென்சேஷன் முகமது இர்ஃபான் ஒரு ஸ்லம், ஒரு குடிசை பகுதியில் இருந்த பள்ளிக்கூடத்தை பார்க்காத ஒரு இளைஞர், 35 வயதான இந்த இளைஞர் லல்லன் டாப்பின் ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட், ரஜத் பாண்டியன் ரிப்போர்ட் இன்னைக்கு இந்த நபருடைய வாழ்க்கையே மாற்றியிருக்கிறது. ராகுல் காந்தி என்ன, பிரதாப்கடி என்ன, லல்லன் டாப்புடைய ஆஃபீஸ் என்ன, ராஜ்தீப் சர்தேசாய் என்ன, அஜித் அஞ்சும் என்ன, ஒட்டுமொத்த இந்திய பாலிட்டிஷியன்ஸ்கள்ல இருந்து தொடங்கி பத்திரிகையாளர்களை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தில் தள்ளிய இந்த நபரை த ரூஸ்டர் நியூஸ் எடுத்து காட்டி வருகிறது. லல்லன் டாப்ல வந்த அந்த முதல் வீடியோல இருந்து தொடங்கி இன்னைக்கு வரை லல்லன் டாப்பும் த ரூஸ்டர் நியூஸும் இணைந்து தமிழில் அவருடைய கதையை உங்களுக்கு முன்பு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு முறையும் அவர் பேசும்போது courtesy goes to லல்லன் டாப் and ரஜத் பாண்டே. இவருடைய வாழ்க்கை பயணத்தை கேட்ட பல்வேறு நபர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் நிறைஞ்ச கணக்கு. இர்ஃபானுக்கு நாங்கள் உதவ நினைக்கிறோம், அமெரிக்கா என்ன, கனடா என்ன, சிங்கப்பூர் என்ன, மலேசியா என்ன, சென்னையில் எத்தனையோ நபர்கள் எங்களுக்கு மெசேஜ், இமெயில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் வழியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்ற லல்லன் டாப் ஆஃபீஸருக்கும் இதே போன்ற மெசேஜஸ், இதே போன்ற தகவல் ஃபோனில் வந்து நாங்கள் உதவ நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் அஜித் அஞ்சும் சார், அவர் ஒரு வீடியோ நேற்று முன்தினம் 2 நாள் போட்டுட்ருக்காரு. அவர் தரப்பிலிருந்து ஒரு ஏராளமான குவரிஸ். ஸோ இர்ஃபானை நீங்கள் பார்த்தீர்கள், எனக்கு பணமே வேண்டாம், நான் இப்படியே நான் இருக்கணும், என்னோடய வாழ்க்கையை நான் இதே போராட்ட காலத்தில் தான் நான் கடக்க பார்க்கிறேன், எனக்கு எந்த விதமான பணமும் வேண்டாம், பணம் என் கைக்கு வந்துருச்சுன்னா நான் மாறிடுவோனோ என்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது, அதனால் பணம் மட்டும் எனக்கு வேண்டாம். அதற்கு இடையே இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் இர்ஃபானை போய் மோதி இர்ஃபானிடம் அந்த பணத்தை பற்றி பேசும்போது நாங்கள் பத்திரிகையாளர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்தோம். இர்ஃபானுடைய வாழ்க்கையை மேல்படுத்துவதற்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு எஃப்டி மாதிரி போட்டுட்டு, அந்த எஃப்டியிலிருந்து வரக்கூடிய பணம் இர்ஃபானிற்கு மாதம் மாதம் ஒரு சம்பளம் மாதிரி போகட்டும் என்கிற ஒரு முடிவு. இதற்காக மிலாப் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய பெயர் போன்ற ஒரு ஆர்கனைசேஷன், சர்ஜரிஸ்கெல்லாம் கஷ்டப்படும் போது பல்வேறு நபர்களுக்கு உதவக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன், அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களும் இர்ஃபானுடைய கதை கேட்டுடன் வியந்து போனார்கள். இப்போ ஒரு சிறிய முயற்சி நாங்கள் கையெழுத்திருக்கிறோம். நீங்கள் யாருக்குமே இந்த சப்போர்ட்டை அனுப்ப தேவையில்லை, நேரடியாக இர்ஃபானின் பெயர்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகியிருக்கு, இர்ஃபானின் பெயர்லேயே இந்த பணம் போவதாக இந்த வெப்சைட், இதற்கான லிங்க் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கிறோம். போய் பார்த்து எவ்வளோ உங்களால் முடிந்ததோ அங்கே நீங்கள் அனுப்பினீர்கள்னா டார்கெட் இஸ் 10 lakh rupees, அந்த 10 லட்சம் ரூபாய் அவருக்கு ஒரு உதவித்தொகையாக நாங்கள் கொடுக்க போகிறோம், நாம் எல்லாருமே சேர்ந்து. எனிவேஸ், ஸோ இது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட், ஒரு சிறிய முயற்சி. महात्मा गांधी को अंग्रेजों ने पिला दिया सर। ये सरकार भी एक समाज का रास्ता अपना सकती थी, और क्या मांग रहा था, ये नहीं कह रहा था 200 गज का लुटेन दिल्ली में कोई प्लाट काट दीजिए, राज्यसभा की सीट दे दीजिए, या मोदी मंत्रिमंडल में कोई पद दे दीजिए। वही कह रहा था इस लाचार शिक्षा व्यवस्था को दुरुस्त कीजिए और जिम्मेदारी दे कीजिए। जब अभिजीत दिव्य ने कहा ना, मुझे पीटा और वो रोने लगे, मैं कहा यार मुझे भी पीटना चाहिए, मेरे शरीर की मांसपेशियां मेरी आत्मा से लड़ने लग गई, कैसे खड़े हो, कैसे बैठे हो चुप्पी के अंदर, चलो यार पिटाई खाएंगे दिल्ली पुलिस की। இர்ஃபான், இவரை ராஜ்தீப் சர்தேசாய் லல்லன் டாப் ஆஃபீஸ் போன போது ராஜ்தீப் சர்தேசாயோட அந்த படத்தை நான் காட்டுறேன், இப்படி பின்னாடி போய் நிற்கிறார் இப்படியே. பிகாஸ் நாட் ஓன்லி ராஜ்தீப், நான் பல்வேறு பத்திரிகையாளர்கள் இந்த நபருடைய பேச்சை கேட்டு நாங்கள் நிச்சயமாக வேந்து போயிருக்கிறோம். ஸோ இர்ஃபான் லல்லன் டாப்போடைய ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அவருடைய
3வது ஃப்ளோரில் அவருடைய வேலை இருந்திருக்கு. அங்கேருந்து கீழே இறங்கி he was less like standing like this. பின்னாடி ரஜத் பாண்டே கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தென் இது வந்து ரஜத் பாண்டே எனக்கு கொடுத்த கதை ஸ்டோரி. சார் வந்தார், நின்னார், ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தார். 2 நிமிஷம் சும்மா பேசிட்டு போகிறோம்னு தான் சொன்னார். 2 நிமிஷம் நிற்கலை சார். அது இட் பிகேம் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் இன்டர்வியூ. 10 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறமும் அந்த கேமரா ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க 2 பேரும். And I want you to see how Mr. Rajdeep introduced him. How beautifully he introduced him. He says, பெரிய பெரிய மேதைகளை நான் பார்த்தேன், பெரிய பெரிய பட்டதாரிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்காத ஒரு இளைஞர், பள்ளிக்கூடம் பக்கம் போகாத ஒரு இளைஞர், அந்த இளைஞர் நாவிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகள் என்னால் பதில் கொடுக்க முடியவில்லை. ராஜ்தீப் சர்தேசாய் அவருடைய இன்ட்ரோடக்ஷனை பாருங்கள், எந்த அளவில் பிரமாதமாக இவரை பற்றி பேசியிருக்கிறார் என்று பாருங்கள். The Jantar Mantar protests over the last fortnight and more over the NEET paper leaks had many faces. One of them was a young man who never went to school, is a daily laborer, now runs a small little ice ki dukan, barf ki dukan, but spoke on democracy with such vigor, its strength and flaws, that he has taken the internet by storm. Mohammad Irfan, in an interview to Lallan Top's reporter Rajat Pandey, spoke passionately about why the right to dissent should be part of democracy. He spoke with rare clarity of mind and depth of a scholar, which has won much admiration. He lives in a small slum colony, but he knows the Constitution better than most. I met him yesterday in the Lallan Top studios, and to be honest, it was a bit of a fan moment for me. Listen in to someone who showed the power of the ordinary citizen. Take a look. ராஜ்தீப் உடைய முதல் கேள்வி, நீட் பேப்பர் லீக்கை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதற்கு அந்த பையன் கொடுத்த ஒரு ரொம்ப அழகான வார்த்தை, நீட் எதற்கு சார்? எதற்காக நீட்? ஒரு 30,000-40,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ், அவரால் அந்த 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கொடுத்து பிரைவேட் மருத்துவமனையில் அட்மிஷன் வாங்க முடியுமா? சரி, ஒரு நீட் பரீட்சை எழுது டாப் செஞ்சால் எய்ம்ஸில் போய் அட்மிஷன் கிடைக்கும். 1 லட்சம் 2 லட்ச ரூபா வருஷத்துக்கு ஃபீஸு, 2-3 லட்ச ரூபாயில் ஒரு டாக்டர் ஆகிவார். இப்போது பேப்பர் லீக் நடத்தியதுனால, இல்லை நீட் போன்ற பரீட்சையை கொண்டுட்டு வந்ததுனால வருஷத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் ரூபா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜில் போய் சேர்றதுக்கு அங்கே 2-3 கோடி ரூபாய். ஒரு நல்ல டாக்டரை உங்களால் உருவாக்க முடியுமா? எய்ம்ஸ் மாதிரி ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு பையன் படித்தார்னா ப்ராக்டிக்கலும் நடக்கும், இந்த பக்கம் தியோரியும் நடக்கும். எவ்வளோ ஒரு நல்ல டாக்டரை நம்மளால் உருவாக்க முடியும்? அதற்கிடையே நம்ம 20 குழந்தைகளை இழந்து நிற்கிறோம். என்டிடிவி போன்ற அமைப்பு, ஊடகம் இந்த போராட வரக்கூடிய மாணவர்களை WWE சாம்பியன் என்று எடுத்து காட்டுகிறார்கள். மாணவர்களை போய் எப்படியெல்லாம் நீங்கள் பேச முடியுமா? கேளுங்கள், ஒரு சிறிய பீஸை நீங்கள் கேளுங்கள். और नीट और ये जो पेपर लीक का जो मामला है, उसको आपको क्यों लगा कि ये मामला आना चाहिए? नीट जो एग्ज़ाम है सर, वो उन बच्चों के लिए एक सपना है। जैसे कि आप करोड़ों रुपए में MBBS तो नहीं करा सकते। अगर नीट के पेपर में आपका नाम आ जाता है तो 5-10 लाख रुपए में आपको पता है बहुत कम पैसे में बंदा एम्स में जाएगा या किसी सरकारी संस्थान में जाके MBBS की तैयारी करेगा और बहुत कम पैसे में वो एक काबिल डॉक्टर बन जाएगा। और उतनी अपॉर्चुनिटी मिलेगी उसे कि वो प्राइवेट में 3 करोड़ रुपए में भी होगा ना तो उसे नहीं मिलेगी। यहाँ डायरेक्टली प्रैक्टिकल भी होता रहता है और थ्योरी भी बनती रहेगी उसकी, सब कुछ अच्छा होता रहेगा, एक अच्छा डॉक्टर बनेगा। उसको नीट सपने हैं लोगों के। एक हर किसी के, मुझे मिडिल क्लास बंदा 30-40 हज़ार रुपये कमाता है तो उसके खर्चे भी हैं, वो सपने देखता है। अगर उसका बच्चा अगर अच्छा कर गया 10वीं में, अगर उन्हें साइंस से पढ़ा है और वो आगे नीट की तैयारी करता है, उसका नंबर आ जाता है तो फिर वो लीकेज हो जाए तो ये तो बड़ा अनर्थ है। किसी के सपने और उम्मीद मार रहे हो, फिर उसमें 20 बच्चों की जाने गई। அடுத்த கேள்வி, வாட் டஸ் டெமோக்ரஸி மீன் டு யூ? ஜனநாயகத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்கிறீர்கள்? ராஜ்தீப் சர்தேசாயை முதல் முறையாக
ஒரு சில வார்த்தைகளை வைத்தே பேசியதை இப்போ தான் நான் பார்க்குறேன். அவரெல்லாம் பேசும்போது அப்படியே நீண்ட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். பட் இந்த முறை he just spoke 1 or 2 words. எல்லாமே ஏன்னா அவர் கேட்க கேட்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. எப்படி ஒரு பள்ளிக்கூடத்திற்கே போகாத ஒரு நபர் இந்த அளவில் இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறார். வாட் இஸ் டெமோக்ரஸி ஃபார் யூ என்று கேட்டபோது அவர் கொடுத்த பதில், சார் வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறீங்க, இந்த நாட்டில் அனைத்து நபர்களுக்குமே சமமான உரிமை சமமான அதிகாரம் என்று கூறுகிறீர்கள். ஆனால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகளாகிவிட்டது, இன்றைக்கும் அந்த சமத்துவம் கிடைக்கவில்லை. இன்றைக்கும் ஏழைகள் ஏழையாக இருக்கிறார்கள். ஜனநாயகம் என்றால் என்ன சார்? எல்லாருக்குமே சமமான கல்வி, சமமான சுகாதாரம், சமமான ஹெல்த் சிஸ்டம், சமமான சுற்றுச்சூழல், இது எல்லாமே சமமானதான் கிடைக்கணும் சார். ஏன் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது? என்சிஆர்பியோடைய டேட்டா அதை எடுத்து காட்டுறாரு இர்ஃபான். 2024ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த என்சிஆர்பி டேட்டாவில் 1,70,746 மரணங்கள் நடந்திருக்கிறது. இந்த மரணத்தில் 467 மரணம் ஒவ்வொரு நாளும், ஒரு நிமிடத்திற்கு 3 மரணங்கள். ஆனால் இந்த மரணத்தை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீர்கள்னா மெஜாரிட்டி அண்ணன் நாடு கூலி தொழிலாளர்கள் சார். அவர்களை பார்த்து யாருமே பேசுவதில்லை. 19, 20, 21ஆம் ஆண்டு வெளிவந்த என்சிஆர்பி டேட்டாவை பற்றியும் பேசுகிறார். 13,13,000 பெண் குழந்தைகள், பெண்கள் காணாம போயிட்டார்களாம், மாயமாகி விட்டார்களாம். ஏன் அதை பற்றி நாம் பேசுவதில்லை? டெமோக்ரஸியில் நாம் இருக்கும்போது, டெமோக்ரஸியில் இருக்கும்போது நான் கேள்வி கேட்பேன். கேள்வியை பார்த்து நீங்கள் ஓட முடியாது, அரசாங்கத்தால் ஓட முடியாது. கேளுங்கள். आपके लिए लोकतंत्र क्या मतलब? लोकतंत्र में संवाद होना चाहिए। हम दोनों एक दूसरे के विचार, गलत फहमियों को दूर करके एक साथ बैठते हैं, रास्ता निकाल लेते हैं। लोकतंत्र ये कहता है, लोकतंत्र लोगों की सरकार होती है, लोगों के विचारों से शासन चलता है। देश में हर साल एनसीआरबी का डाटा है 2024 का 1,70,746 मौतें हुई हैं। प्रतिदिन 467, हर मिनट 3, और उनमें सबसे बड़ा नंबर है श्रमिकों का था, दिहाड़ी मजदूरों का था। हम बार बार पूछेंगे, आप एंटी नेशनल कहिए या कुछ कहिए, 19, 20, 21 में एनसीआरबी का डाटा है 13,13,000 महिलाएं गायब हुई हैं। आपकी कमीज का बटन भी खोजा है तो वो मिल जाता है, और यहाँ जिंदे आदमी गायब हो गए। तो हम पूछेंगे नहीं, हम सवाल करेंगे आपसे। ये लोकतंत्र है कि आपको सवालों का जवाब देना होगा, आप सवालों से भाग नहीं सकते। கடைசியில் இர்ஃபான் கூறிய ஒரு வார்த்தை, இந்தியன் ஆர்மி நம்மளுடைய இந்தியாவை பாதுகாக்கணும். டெல்லி போலீஸ் அல்ல, போலீஸ் சாதாரணமாக போலீஸ் மக்களை பாதுகாப்பாங்க, அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாக்கணும். ஆர்மி 100% வேலையை சரியாக பார்க்கிறது. ஆனால் போலீஸ் 99% போலீஸ் கரப்டாக இருக்கிறது, தன்னுடைய வேலையை பார்க்கவில்லை. पुलिस से लोग डरते हैं, किस लिए? अगर आप पर्स चोरी हो गया ना तो थाने नहीं जा रहे। ये डर, पुलिस या सिस्टम तो इसीलिए बनाया गया था कि अंदरूनी सुरक्षा को पुलिस देखेगी, लोगों की सुरक्षा की जिम्मेदारी पुलिस की होगी, और सेना बाहर देखेगी। सेना अपना काम 100% कर रही है, पुलिस 99% करप्ट है। अब कहोगे कि कैसी बात कर रहा है, मैं जमीन बेच के दिखा दूंगा। சர்தேசாய் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருவீங்க? 300-400 ரூபா சம்பாதிச்சிருவேன் சார். போதுமா? போதும் சார், இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம். உதவி, எந்த உதவியும் எனக்கு வேண்டாம் சார். महीने दिन के कितने बना लेते हो पैसे? महीने 300-400 रुपये, और क्या बनाएंगे? 300-400 रुपये। मैंने रजत को बताया कि जंतर मंतर पे एक छात्र आया ग्रामीण भारत से, उन्होंने मुझसे कहा कि इरफान मैंने आपकी वीडियो देखी है। मैंने कहा शुक्रिया। फिर उसने बोला, इरफान जैसे आपने कहा 500 रुपये वाली बात मुझे बहुत अच्छी लगी, और वो ऐसे ही मेरे जैसे परिवार से। फिर उन्होंने कहा कि कनॉट प्लेस में मैं बड़ी दुकानों के सामने थोड़ा छोटा महसूस कर रहा था। मैंने कहा हम छोटे नहीं, हम पर्यावरण में रहते हैं, जंगल में रहते हैं, खलिहानों में रहते हैं, ये तो पोल्यूशन में रहते हैं। उसको मन के बढ़ावा दे रहा था मैं। நாங்கள் தொடக்கத்தில் அந்த காட்டிய அந்த மிலாப், ஒரு நபர் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறார். எனக்கு வேண்டாம், கையில் பணம் வந்துச்சுன்னா என்னையே நான் தொலைச்சிருவோனோ என்கிற ஒரு பயம். ஆனால் இந்த இளைஞருக்கு மாதம் ஒரு 15,000 20,000 அப்படி கிடச்சிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நபர் தன்னுடைய
அறிவை எந்த அளவில் வளர்த்துப்பார் என்று நீங்கள் பாருங்கள். இட்ஸ் நாட் அ பிக் மணி. ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் இருக்கும், ஏதோ ஒரு அவருக்கு தேவையான விஷயங்களை அவர் செஞ்சுப்பார், அவ்வளோதான். கஷ்டப்பட மாட்டார், அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய ஒரு முயற்சி. ராகுல் காந்தி எந்த அளவில் அவருடைய அறிவு இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்கள், எந்த அளவில் அவருடைய அந்த வார்த்தைகள் இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்கள். ராகுல் காந்தியை நேரடியாக போய் சந்திக்கிறார். ராகுல் காந்தியிடம் என்ன பேசுனீங்கன்னு கேட்டும்போது அது கொடுத்த அந்த பதில், சார் நீங்கள் அரசாங்கத்தில் வந்தீங்கன்னா இந்த நாட்டு கூலி தொழிலாளர்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன அது? ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனி வேஜஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு வேஜ் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வேஜ் இருக்குது, சம்பளம். மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பளம், இங்கே ஒடிசாவில் ஒரு சம்பளம், ஹரியானாவில் ஒரு சம்பளம். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலைவாசி தானே சார். அங்கே 50 ரூபாய்க்கு அரிசி கிடைக்குதுன்னா இங்கே 50 ரூபாய்க்கு தானே அரிசி கிடைக்குது. அசமில் காய்கறி 50 ரூபாய்னா இங்கே 50 ரூபா தானே. அப்போ எப்படி சார் அசமில் இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிக்கு ஒரு சம்பளமும் டெல்லியில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிக்கு ஒரு சம்பளமும்? சரி, அந்த சம்பளத்தை நீங்கள் நிர்ணயம் செய்கிறீர்கள், அந்த சம்பளமாவது சரியாக போய் கிடைக்கிறதுன்னு அதுவும் கிடையாது. டெல்லியில் 18,000 ரூபாய் சம்பளம் மாதத்திற்கு, கிடைப்பது எவ்வளோ? 13-14,000 ரூபாய். அப்போது அதிலும் நீங்கள் அடிச்சிடுறீங்களா இல்லையா? நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கலைன்னா, நீங்கள் அரசாங்கத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராகவும் நான் களத்தில் இறங்குவேன். राहुल गांधी को क्या कहा आपने? राहुल गांधी को जी मैंने इस देश के श्रमिकों के बारे में कहा कि सर आप जब आएंगे तो इस देश में एक न्यूनतम मजदूरी, हर राज्य में एक श्रमिक कानून है, अलग अलग राज्यों में आप जानते हैं, अलग अलग राज्यों में अलग अलग न्यूनतम मजदूरी है। एक तो जमीन जो कागजों में वो जमीन पे मिलती नहीं है, ऊपर से उसमें भी कटौती कि हरियाणा यूपी वाले घास खा रहे हैं या बिहार वाले घास खा रहे हैं। महंगाई उनके लिए भी है, दिल्ली में 18 तो वहाँ 13 किस लिए? तो पूरे देश में एक न्यूनतम मजदूरी लाएंगे और लागू नहीं करेंगे, जमीन पे भी उसका असर दिखना चाहिए, और नहीं तो हम आपके खिलाफ भी जमीन पे आएंगे. சரி, மோதியை சந்திச்சா என்ன பேசுவீங்க? மோதியை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் அமித்ஷாவிட்ட சந்திப்பேன். ஏன்? உங்களுடைய போலீஸ் கொஞ்சம் சரியாக வேலை பார்க்கல சார், அவங்கள கொஞ்சம் சரி பாருங்க. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் உங்களுடைய வேலையை சரியாக பார்க்கவில்லை, அதை நீங்கள் क्या कहेंगे अगर मोदी जी आपसे मिले तो? उनको क्या कहोगे आप? पहले मैं मोदी जी से नहीं मिलूंगा, पहले मैं अमित शाह जी से मिलूंगा कि सर आपकी जो पुलिस है ना बड़ी लापरवाह है, कि हम कहते भी हैं कि नशा यहाँ गांजा भांग धतूरा बिक रहा है, नहीं मानती है। कहाँ बिक रहा है? पूरी दिल्ली में बिक रहा है, हर केंद्र शासित प्रदेश में बिक रहा है। आपको नहीं भेजूंगा और ना मैं खुद जाऊंगा, 12 साल के बच्चे को भेजूंगा, उसे मिल जाएगा, लेकिन पुलिस को नहीं मिलेगा. சரி, சந்தோஷம் உங்களுக்கு என்ன, துக்கம் உங்களுக்கு என்னன்னு கேட்கும்போது அதற்கு இர்ஃபான் கொடுத்த பதில், எனக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது சார். உங்கள் போன்ற படித்தவர்களை சந்திப்பது எனக்கு பெருமையாக இருக்குது, படித்தவர்கள் என்னிடம் வந்து பேசும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. சரி, துக்கம் எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய துக்கத்திலேயே சந்தோஷத்தை தேடக்கூடிய நபர்கள். துக்கம் எங்களை தொடக்கூட முடியாது சார். ஹவு தாட்ஃபுல், ஹவு பியூட்டிஃபுல் திஸ் மேன் டாக்ஸ். ஐ வாண்டட் டு லிசன் டு ஹிம் ஒன்ஸ் அகைன். பாருங்கள், आपकी जिंदगी बदल जाएगी कल या वैसे की वैसे रहेगी? वैसी रहेगी, मैं खुद को नहीं, उसी दुकान में, उसी जगह पे, उसी संघर्ष में और उसी तरीके से जो इस पागलपन में शामिल ना हुआ वो हर शख्स मारा जाएगा. तो जिंदगी क्या होनी चाहिए? जो करना है कर ले, दुनिया के चमन में मौका ना मिलेगा जब लिपट जाएगा कफन में. अच्छा कर ले या बुरा कर ले, वो तेरे हाथ में है. இர்ஃபானுடைய கதையை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம். இந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள், ரசித்து வருகிறீர்கள். அண்ட் இவருடைய வாழ்க்கையை நாம் அனைவருமே ஒரு அழகான வாழ்க்கையாக மாற்றுவோம். அதற்கான ஒரு சிறிய முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கு உங்களுடைய சப்போர்ட் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கில் போய் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அண்ட் இல்லை மிலாப் ஆப்பில் போய் இர்ஃபான்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அவருடைய பேஜ் அங்கே வந்துடும், அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கும் தேவை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. நீங்கள் எந்த ஊரில், எந்த நாட்டில்,
எந்த கிராமத்திலிருந்து இந்த வீடியோவை பார்த்திருக்கிறீர்கள் என்கிற அந்த பேரும் கீழே எழுதி விடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க.